டேய் கண்ணா, டின்டு ரெசின்ல பண்ண கீச்செயின்ஸ் எல்லாமே பேக் பண்ண சொல்லி கொடுத்திருந்தா. உள்ள ஒரு கார்ட் வச்சு கவர் பண்ணி பேக் பண்ணியாச்சு நல்லா. மீனா, இந்த ப்ளூ கலர் ஹார்ட் கீச்செயின் சூப்பரா இருக்குல்ல. பிப்ரவரியில் என்னோட பர்த்டே வருதுல, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கண்டிப்பா நான் டின்டுவை பண்ண சொல்ல போறேன். 100 பேருக்கு எல்லாருக்கும் கொடுக்க போறேன் பாரு. டேய் இது கூட நல்ல ஐடியாடா. பர்த்டேக்கு, அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு, பேபி ஷவருக்கு, சோ ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கான்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் டால் ஹவுஸ் எல்லாம் மேக் பண்ண வீடியோ கோகுல் கிட்டி vlog சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. மீனா, இந்த 3 கலரும் அழகா இருக்குது. அப்புறம் நம்ம சின்னதா ஒரு ஹார்ட் இன் ஷேப், இல்ல வேற ஏதாவது ஷேப்ல கூட நம்மளோட நேமை கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம பேக்ல மாட்டிக்கலாம். ஓகேவா? ஸ்கூல் பேக்ல உன் பேக்ல ஒரு நேம் போட்டுக்கோ, என்னோட பேக்ல இன்னொரு நேம் போட்டுக்கலாம். ரெசின்ல பண்ணி நம்ம மாட்டிக்கலாமா? அத டின்டு கிட்ட தான் கேட்கணும், ஃப்ரீயா இருக்கும்போது செஞ்சு தர சொல்லுவோம். மீனா, எல்லா கிச்சனையும் கவர்ல போட்டு பேக் பண்ணிட்டியா? சீக்கிரம் எடுத்துட்டு வா, அண்ணா வெளியில கிளம்பிட்டான்ட்ட கொரியர் பண்ண கொடுத்து விடணும். நீ டின்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட்டானு செக் பண்ணிக்கோ, ஓகேவா? ஓகே, அட்ரஸ்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சிட்டேன், பாக்ஸ்ல போட்டு கொடுத்து விட்டுடலாம். அண்ணி வேற நெக்ஸ்ட் நியூ இயர் வருது, பொங்கல் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா கிச்சன் திங்ஸும் எடுத்து வெளியில வச்சிருக்காங்க, கழுவி கவுத்தி வைக்கணுமா. அண்ணி வெளியில கொஞ்சம் வெயில் அடிக்குது, இங்க எல்லா பாத்திரத்தையும் வச்சிடலாம், நீ அப்புறமா நைட் எடுத்து உள்ள வச்சிடலாம். ஏய் டின்டு வெயிட் பண்ணு, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம். இங்க பாரு, அவங்களெல்லாம் நம்பாத, பெரிய பிள்ளையாட்ட கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ. என்ன எல்லா பாத்திரத்தையும் எடுத்து உள்ள வைக்கணும் நைட்டுக்குள்ள. நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு, கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணும். அண்ணி கிச்சனை கூட பொங்கலுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம், நீ இப்ப பாத்திரத்தை கழுவியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரேடியா பண்ணணும்னா எப்படி? உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரமா இருக்குது, ஒரு கடையே வைக்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்க. ஆமா, உங்க அண்ணன் அப்படியே பாத்திரம் எனக்கு வாங்கி கொடுத்துட்டான். எல்லாம் எங்க அம்மா வீட்லயும் மாமியார் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா எட்டு வந்ததுக்கே இவ்வளவு லாரி நிறைய இருக்குது. அப்போ ஒழுங்கா இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா எவ்வளவு இருக்கும்? இந்த மீனா பாத்தீங்கன்னா நேக்கா எஸ்கேப் ஆயிட்டா. நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு என்னைய மட்டும் தள்ள விட்டுட்டா. மீனா கண்ணா, உங்க பஞ்சாயத்து தீக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. ஆல்ரெடி ஆர்டர் பெண்டிங் வேற இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்லருக்கு வேற புக் பண்ணிருக்காங்க, அதுக்கும் போகணும். நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு. சரி சரி, நாங்க ஹெல்ப் பண்றோம். டேய் கண்ணா, இது ஒரு லாரி நிறைய இருக்கு, இன்னும் கண்டெய்னர் நிறைய வர கிடக்குதுடா. முதல்ல இத கவுத்திட்டு அடுத்து அந்ததையும் எடுத்துட்டு வரேன். அப்போ இது மட்டும் இல்லையா, இன்னும் வேற இருக்குதா? அட கடவுளே, இந்த இடம் பத்தாதே. வளவலன்னு பேசாம சீக்கிரமா வேலையை முடிங்க, உள்ள வேற க்ளீன் பண்ணணும். சீக்கிரம் பண்ணிட்டு வாங்க. இங்க டின்டு முதல்ல என்னென்ன பாத்திரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியா செப்பரேட்டா எடுத்து வைப்போம், ஓகேவா? அதுக்கப்புறம் வரிசையா வச்சுக்கலாம். மீனா, நம்ம கோகுல் கீர்த்தி vlog சேனல் கமெண்ட்ல குக்கிங் வீடியோ வேற கேட்டிருந்தாங்கல்ல. இந்த நியூ இயருக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான இது செஞ்சு தரேன், ஓகேவா? ஸோ அதுக்கான பாத்திரத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், என்னென்ன பாத்திரம் நல்லா இருக்குன்னு பார்த்து. சூப்பர் டின்டு, இந்த லீவுக்கு எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்க எல்லாரும் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம், ஓகேவா? இப்போ இந்த பெரிய பெரிய சட்டியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அம்மா ஒழுங்காவே குழம்பு வைக்க மாட்டேங்காங்க, அவங்களுக்கு எதுக்கு இத்தனை சட்டி? பாட்டி வீட்டுல இருந்தாவே ஏதாவது செய்வாங்க. ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் எடுத்தீங்க கடைக்கு போட்டு வந்துட்டு என்னதான் பண்றாங்களோ. ஆமா, நான் ஒழுங்கா செய்யாம தான் நீங்க 3 வேளைக்கு சாப்பிடுறீங்களா? என் மீனா இவ்வளவு சத்தமா பேசினா ஜன்னலை தாண்டி அம்மா கூட கேட்கும். ஏன் மீனா இப்படி பண்ற? அப்புறம் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் சாப்பாடும் போயிட போகுது. போடுறதையும் போட விட மாட்டேன் போலியே. ஏம்மா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, மறந்துடாதீங்கம்மா. வாயை மூட, அம்மா சிக்கன் பிரியாணி நல்லா தான் செய்வாங்க, நல்லா மூக்கு மூட்டு திம்பே இல்ல. உங்க 2 பேரும் சண்டையை கொஞ்சம் தான் நிப்பாட்டுங்க. வடை சட்டியே இங்கே இத்தனை இருக்குதே, இந்த கிரேட்டரும் அழகா இருக்குது, இதில் ஏதாவது துருவி நம்ம செய்யலாம். அப்புறம் குட்டி குட்டி வடை சட்டி நிறையா இருக்குது. இது வந்து சாம்பார் வாளி, பாட்டி கடை வச்சுருந்தாங்கல்ல, அப்போ கொண்டு வந்து வச்சது. அதுக்கடுத்து நிப்பாட்டினதுனால யூஸே பண்ணுறதில்ல. ஏய் டின்டு, இந்த தூக்குவாளி பாரு எவ்வளவு கியூட்டா சூப்பரா இருக்குன்னு. அம்மா டெய்லி பால் வாங்க அந்த கிண்ணம் கொண்டு போவாங்க, அதுக்கு இதையாவது கொண்டு போலாம். ஆமாம் மீனா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சா எது எங்கே இருக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. சரி ஓகே, சட்டியெல்லாம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பூ கூட இருக்குது. டிஃபன் பாக்ஸு 4-5 இருக்குதே. இப்போ சாண்டா கிளாஸ் வேறு புதுசாக ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காருல, அதை வேணால் லீவ் முடிஞ்சது ஸ்கூலுக்கு கொண்டு போங்க. ஆமாம், இருக்கிறத கழுவி வைக்கவே நேரம் இல்லை, அது வேறையா? சரி சரி, இந்த டப்பாவில் இருக்கிறதையும் எடுத்து அடுக்கி வச்சிருங்க. என்ன அம்மா, இது மட்டும் தானா? இன்னும் வேற எதுவும் இருக்குதா? இதுக்கு மேல எங்களால முடியாதுமா, இடமும் பத்தாது. அவ்வளோதான். இன்னும் பரன் மேலே கொஞ்சம் கிடக்குது, அதெல்லாம் பொங்கலுக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும். என்னது, இன்னும் கொஞ்சம் வேற இருக்குதா? பேசாம சந்தையில போய் உட்காந்துருவோமா, பாத்திர கடை போட்டுருவோமா மீனா? டேய் கண்ணா, நானும் அதான் தான் நினைக்கிறேன். பேசாம லீவ்ல பாத்திர கடை போட்டு உட்கார்ந்துருவோம், நல்ல கையில வருமானம் கிடைக்கும், அதை வச்சு ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம். நடக்கிறத பேசுறீங்களா? இங்கே பாருங்க, அடுக்கடுக்கா வச்ச டிஃபன் பாக்ஸ் வேற இருக்குதே. நிறைய தட்டு கிடக்குது, குழிக்கரண்டி இருக்குது, அப்புறம் இது என்ன கிண்ணம், மூடி எல்லாம் தனித்தனியாக இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று போல எடுத்து வைங்க மீனா. நீ டின்டு ஒண்ணும் தானே பண்ணிட்டு இருக்கோம். தட்டெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம், அதுக்கப்புறம் வடை சட்டி ஒரு சைடு வச்சாச்சு. அப்புறம் இட்லி குப்பரை தட்டு இருக்கும் பாத்தியா, அந்த தட்டெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய தட்டு இருக்குதே, குட்டி குட்டி தட்டாவும். ஏ மீனா, ஆவுனா அம்மா இந்த இட்லியை தானே வச்சு கொடுக்குறாங்க, அதனாலதான் இட்லி கூப்பிட்ற தட்டு இத்தனை இருக்கு போல. ஆமா கண்ணா, தட்டு நிறைய இருக்குது. ஆனா ஒரு 2 தட்டை வச்சு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். இனி நமக்கு தேவையான தட்டெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கலாம், ஓகேவா? அப்புறம் இது வந்து கேஸ் அடுப்பு, தென் வந்து இது பால் சட்டி, சின்ன சட்டி, அப்புறம் ஹாட் பாக்ஸ் மூடி எங்க போச்சுன்னு தெரியலையே. சரி ஓகே பாப்போம். அப்புறம் கரண்டி எல்லாம் ஒரு சைடு தனியா எடுத்து வச்சுக்கலாமா? ஜல்லி கரண்டி இருக்குது, தோசை கரண்டி இருக்குது, அப்புறம் குழி கரண்டி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கரண்டி, சாப்பாட்டு கரண்டி, நிறைய கரண்டி இருக்குது. இதை பாரு, அஞ்சரை பெட்டி தானே. ஐயோ, குப்பரை கட்டி கவுத்திட்டேனா?
இல்லை உள்ள தலைகீழ வச்சுருக்காங்க போல். இதுக்குள்ளே தண்ணியாக இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி காய வைப்போம். அடுத்து இதெல்லாம் விளக்கு, அருவாமனை இருக்குது பாரு. பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, நிறைய ஸ்டீலில் இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. அப்புறம் மசாலா போடுறதுக்கு அந்த பெரிய பெரிய கண்டெய்னரும் இருக்குது, குட்டி குட்டியா டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அப்பவே எடுத்து வச்சுள்ள. அதுக்கான மூடி எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல, ஒன்னா பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் செப்பு சமையல் செய்யறதுக்கான அந்த இது இருக்கு பத்தியா, அடுப்பு, அது கூட இதுக்குள்ளதான் இருக்கு. ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கு அடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது தான். இந்த குக்கர் எங்கே போச்சு? இந்த இருக்குது. இதையும் மூடி வச்சிடலாம். உள்ளே கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ சரியாயிருச்சுல்ல. குக்கரை மூடி வச்சுக்கலாம். இது எல்லாமே சூடான பாத்திரத்தை இறக்கி வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. ஓகேவா? அடுத்து இப்போ வரிசையா நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்க. இந்த கண்ணாடி அந்த சைடு அரேஞ்ச் பண்ணி நான் இந்த சைடு பண்றேன். இப்போ நீங்க எங்க வீட்ல இருக்க பாத்திரம் தான் பார்க்க போறீங்க. ஒண்ணொண்ணா நாங்க காட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்டர் இருக்கு. இதுக்கான மூடி வந்து வீட்டுக்குள்ள இருக்குது. அம்மா அதை எடுத்து கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து வரிசையா சட்டி வச்சிருக்கோம். சைஸ் வரை நிறைய இருக்கு பாருங்க. தென் குட்டி குட்டியா மசாலா போடுறதுக்கு டப்பா, அதுக்கப்புறம் வந்து கரண்டி எல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஸ்பூன் தொங்க விடுவோம் பாத்தீங்களா, கரண்டி ஸ்பூன் எல்லாம் தொங்க விடுறதுக்கான அந்த ரேக்கு. இது வந்து ஆணி வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம். வீட்டு கிச்சன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறோம். அதுக்கு பின்னாடி இட்லி குப்பரை இருக்குது, குக்கர் இருக்குது, பெரிய சட்டி, பெரிய வடை சட்டி, சின்ன சின்ன வடை சட்டி, சில்வர்லயும் இருக்குது, அதே மாதிரி அலுமினியத்துலயும் இருக்குது. அப்புறம் அருவாமனை, பிளேட்டு, குட்டி குட்டியா டிஃபன் பாக்ஸ், பெரிய டிஃபன் பாக்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் பால் வைக்கிற பாத்திரம், வாட்டர் பாட்டில், கிரேட்டர், அப்புறம் வந்து சூடு தாங்கிறதுக்கு எடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கி, பெரிய சட்டி, எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே பெரிய குண்டா இதுதான். அதுக்கப்புறம் இட்லி கொப்பரை தட்டு, வரிசையாக தட்டு எடுக்கிறதுக்குள்ள அதுதான். மீனா எல்லா வேலையும் சடசடன்னு முடிச்சிட்டிங்க போலயே. பரவாயில்ல, எல்லாமே நல்லா காஞ்சிரும். நீ சீக்கிரத்துலேயும் சாயங்காலத்துக்குள்ள இப்போ எல்லாத்தையும் உள்ளே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாமா? அம்மா ஈவினிங்கே வா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா? அதுக்கு முன்னாடி வெளியில வச்சு எங்களுக்கு ஏதாவது சமையல் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். மீனா, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இந்த தடவை. அப்படின்னா ஓகே டிண்டு, இங்க பாத்தியா நான் அடுப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல குட்டியா வடச்சட்டி கூட வச்சிருக்கேன். இதுல நம்ம என்ன பண்ணலாமா? ஆனா இது ரொம்ப குட்டியா இருக்குதே. ஏய் டின்ட்டு, எனக்கு இதில் காரா பூந்தி பண்ணி கொடுக்குறியா? இதில் வச்சுனா ஓட்டை ஓட்டையாக விழும்ல, அதை வச்சு சுகர் சிரப் செஞ்சுட்டு இனிப்பு பூந்தியும் பண்ணி கொடு. அப்படியும் சூப்பராக இருக்கும். வா, எப்படி கேட்குது என்ன? ஏய் டின்ட்டு ப்ளீஸ் டின்ட்டு, இன்னும் வந்து ஸ்கூல் லீவ் கொஞ்ச நாள் இருக்குது எனக்கு. அதுக்குள்ளே எல்லாமே சமையல் கற்றுக்கிட்டு நான் ஒரு பெரிய செஃப் ஆக போகிறேன். யாரு நீ செஃப்? 2-3 கரண்டி பேர் சொல்லிட்டு உனக்கு எல்லாம் தெரியுமாக்கும். ஏய் மீனா, ஒரு நாள் நீ என்னோட 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தேடி வருவ. செஃப் யாரு கூப்பிடுங்கன்னு அப்படின்னு சொல்லுவ. அப்போ நான் வந்து ஸ்டைலாக நிற்பேன் தெரியுமா? ஆமா சாப்பாடு கேவலம் பார்க்க அந்த செஃப் யாரு பாக்குறது கண்டிப்பா கூப்பிடுவேன் அண்ணா. ரொம்ப தான் ஓவரா பண்றா. இது பாத்தியா, அச்சு முறுக்கு பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்டென்சில், இதுவாது உனக்கு தெரியுமா? இதுவும் தெரியாது, சாப்பிட மட்டும் தான் தெரியும். சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம ட்ரிப் போனோன்னா கொண்டு போகிறதுக்கு சின்ன ஸ்டவ்வும் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கரண்டி இருக்குது, குட்டி குட்டியாகவும் இருக்குது. ஓகேவா? நம்ம எங்கேயாவது போனால் பேக் பண்ணிட்டு கொண்டு போகலாம். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி மினியேச்சர் குக்கிங் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் டிஷ்ஷெல்லாம் செய்கிறோம். நியூ இயர் வரப்போகுதுல, ஏதாவது ஸ்வீட் செய்ய ஓகேவா? நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். சரி ஓகே, சிம்பிளாக ஏதாவது ட்ரை பண்ணலாம்.